AK-65 படத்தின் மாசான டைட்டில் டீசர். கோலிவுட்டில் இளசுகளுக்கு பிடித்த இயக்குனராக இருப்பவர் லோகேஷ் கனகராஜ். அவர் இயக்கிய கைதி, விக்ரம், மாஸ்டர், லியோ போன்ற படங்கள் அவரை இளைஞர்களுக்கு பிடித்த இயக்குனராக மாற்றியது. ஏனெனில் அசத்தலான ஆக்ஷன் காட்சிகளை கொண்ட கேங்ஸ்டர் படங்களை கொடுத்து வருகிறார் லோகேஷ். விஜயை வைத்து 2 படங்களை இயக்கிய லோகேஷ் அடுத்து ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்கினார். ரஜினியுடன் லோகேஷ் இணைந்தால் அந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. முதல் 1000 கோடி வசூலிக்கும் தமிழ் படமாக கூலி இருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்படம் தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் சரியான வரவேற்பை பெறவில்லை. ஒரு பக்கம் ரஜினியும் கமலும் பல வருடங்களுக்கு பின்பு இணைந்து நடிக்க போகும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறார் என்ற செய்தியும் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. மீண்டும் ஒரு ரத்தம் தெரிக்கும் ஆக்ஷன் கதையை லோகேஷ் சொன்னதால் ரஜினிக்கு அந்த கதை பிடிக்கவில்லை. எனவே நெல்சன் சொன்ன கதையை பிடித்து போய் அவரையே இயக்குனராக முடிவு செய்துவிட்டார் என்றெல்லாம் சமீபத்தில் செய்திகள் வெளியானது. லோகேஷ் கனகராஜ் தற்போது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் டிசி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இதனை தொடர்ந்து அஜித்தை இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. விஜய் டிவி கோபி சமீபத்தில் லோகேஷை பேட்டி எடுத்த பொழுது அஜித்தை வைத்து படம் இயக்கும் ஆசை உங்களுக்கு இருக்கிறதா என கேட்டார். அதற்கு பதில் சொன்ன லோகேஷ், கண்டிப்பாக இருக்கிறது. அவரின் ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஆக்ஷன் எல்லாமே எனக்கு மிகவும் பிடிக்கும். என் ஸ்டைலில் அவரை வைத்து ஒரு படம் இயக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு பல வருடங்களாக இருக்கிறது. நானும் அவரும் இணைவது பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம். 10 மாதங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தையை தொடங்கியது. ஆனால் இருவருக்குமே நேரம் கூடி வர வேண்டும். கண்டிப்பாக அஜித் சாரை வைத்து ஒரு படம் இயக்குவேன் என பதில் சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில் இது உண்மையான தகவல் தானா இல்லை வதந்தியா என தெரியாமல் ரசிகர்கள் தவித்து வந்தனர். தற்பொழுது தமிழ் சினிமாவின் பிரபலமான நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமணன் அஜித் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி குறித்து பேசி இருக்கிறார். அவர் பேசுகையில், அஜித் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இடையே சந்திப்பு நடந்தது உண்மைதான். சமீபத்தில் ஒரு முறைதான் அஜித் லோகேஷ் கனகராஜ் சந்தித்துள்ளனர். படம் பண்ணுவது தொடர்பாகத்தான் இந்த சந்திப்பு நடந்தது. அஜித்திற்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க விருப்பம் தானா? ஒரு தயாரிப்பாளரை கொண்டு வாங்க, நாம் படம் பண்ணலாம் என அஜித் லோகேஷ் கனகராஜிடம் பாசிட்டிவாக சொன்னதாக சித்ரா லட்சுமணன் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் அஜித் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இடையே மீட்டிங் நடந்ததும் படம் பண்ணுவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்ததும் உண்மைதான் என தெரிய வந்தது. இதனால் லோகேஷ் அஜித் இணையும் படம் AK-65 படம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வருட கோடை விடுமுறையில் இதன் அறிவிப்பு டைட்டில் டீசராக வெளியிட வாய்ப்புள்ளது.